வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ துலா ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, இலக்கிய நோக்கிய பயணம் இந்த வாரம் துலா ராசிக்கு எப்படி இருக்க போகுது. இந்த வாரம் நான் சொல்கிறது 23 மார்ச் 2026 அன்றைக்கி திங்கட்கிழமை, அதிலிருந்து ஒரு வாரம் 29 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 5 ஒர்க்கிங் டே ப்ளஸ் வீக்கெண்டு அழகாக பிளான் பண்ணி. ஈவன் சந்திரன் எங்கே ஆரம்பிக்கிறான்னா, நம்மளுக்கு திங்கள் செவ்வாய் வந்து ரிஷபத்தில் 8ல் சந்திராஷ்டமம், அதன் பிறகு உங்களுக்கு புதன் வியாழன் 9ஆம் வீட்டில் குருச்சந்திர யோகம், அதன் பிறகு தொழில்ஸ்தானத்து சந்திரன் ஆட்சி, பிறகு லாபஸ்தானத்துக்கு வர்றாங்கன்னு அழகாக அந்த ட்ராஜெக்டரி அப்படியே அங்கே அந்த கிரகம் மூவறனால என்ன பலன் அதை சேர்த்து எல்லாத்தையும் வச்சு சனி சாரத்தில், ராகு சாரத்தில், கேது சுக்கரன் சாரத்தில், குரு சாரத்தில், குருமங்கள யோகம், சந்திரமங்கள யோகம், இந்த எல்லாத்தையும் வச்சு தான் இந்த பலன்காக வரும். நம்மளே என்றைக்குமே உடம்பு மனசுந்தான் பிரதானம். இங்கே அந்த உடலுக்கு மனதுக்கு அதிபதி சுக்கரன் யார்? ராசி வந்து சுக்கரன். அவன் வந்து 6ஆம் வீட்டில் உச்சம் எக்ஸ்ட்ராடினரியாக. அங்கே சூரியனோட சேர்ந்தனால அது விபரீத ராஜயோகம் மாறிக்கும். ஏன்னா சூரியனுக்கு சுக்கரன் நடுமத்தில் இருக்கிற கேப் வந்து மோர் தென் 10 டிகிரி 13 டிகிரி அஸ்தமனம் ஆகலை. இப்போ எக்ஸ்ட்ராடினரி சுக்கரன், சூரியன் சனி அஸ்தமனப்படுத்துகிறான். 6ல் சூரியன் சனி சேர்க்கை விபரீத ராஜயோகம். ஸோ இது எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான உடல்நலத்தை தர மாதிரி ஒரு சூழ்நிலை. நோய் எதிர்க்கலாம், வலியை எதிர்த்து, மனவலி, உடல் வலி, நோய் வலி, இதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த வாரத்தில் உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நன்றாக இருக்குது. மனதை பற்றி கேட்டினாங்க, ஜென்ரலாகவே மனது அருமையாக இருக்கும். நட்சத்திராதிபதிகள் யோசிச்சு பாருங்கள். விஷா நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து குரு, பாகிஸ்தானில் பியூட்டிஃபுல்லாக இருக்கான். ராகு சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு வந்து 5ஆம் வீட்டில் இருக்கான். குரு பார்வை விபரீத ராஜயோகம். செவ்வாய் வந்து உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதி, அவன் குருமங்கள யோகத்தில் இருக்கிறான். அப்போ மனதும் அருமையாக இருக்குது, உடலும் அருமையாக இருக்குது சொல்லலாம். மனதை பற்றி கேட்டீங்கன்னாங்க நான் 10 மணி நேரத்துக்கு பேசுவேன். மனது என்பது மட்டும்தான் வாழ்க்கை. சாமியும் படுறோம், மனது சாமியும் படுது, மனது உள்வாங்கிக்குது, மனது நம்பிக்கை அடையுது, தெய்வ நம்பிக்கைன்னு சொல்கிறோம். தெய்வத்தை நம்பிக்கைனால தன்னம்பிக்கை அதிகமாகுது. அப்போ இந்த மனது அப்படிங்கிற மட்டும்தான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழுது. அப்போ மனது எவ்வளோ நல்லா வச்சுருக்கோம், மனம் போல் மாங்கல்யம், வெற்றி அடையலாம். இப்போ என்னுடைய மனது 1,00,000 மடங்கு தெளிவானது, உறுதியானது, திடமானது. அதே மாதிரி நீங்களும் வரணும்னு வேண்டிக்கிறேன். உதாரணத்துக்கு நம்முடைய மனது 72 லட்சம் மடங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை, 72 லட்சம் வருடங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பதிவு செய்து ரீகலெக்ட் பண்ணுற சக்தி உள்ளது ஆழ்மனது, ரேஷியல் பிரைன். ஃபைன். இப்போ அடுத்தது செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, பணம், குடும்ப விருத்தி எக்ஸ்ட்ராடினரி. பேச்சுவார்த்தை நன்றாக இருக்கும். புதிதாக ஏதாச்சும் துவங்கிறதுக்கு ஒரு நல்ல காலம். அழகாக ஏதாச்சும் வேறு இடத்துல போய் பேச பிடிக்க யூஸ் ஆகும். ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி ஏதாச்சும் மூவ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைகளை தொட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளையும், குடும்பத்தை தொட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் இது ஒரு சிறந்த காலம். தொழில் இருக்கிற பணம் குடும்பத்துக்கு வந்து சேரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொழில் லாபத்துக்கும் இது பயன்படுது. எடுக்கிற முடிவில் பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கிறீங்க. அப்படியே உடம்பு மனசு பளபளன்னு ஜொலிக்கிற மாதிரியே இந்த பளபளன்னு ஜொலிக்கிற மனது நல்ல முடிவுகளை உங்களுக்கு எடுக்குது. சுகம், சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், இன்பம் எக்ஸலண்டாக. நீங்கள் ஆக்சுவலாக இந்த சுகம் இன்பங்கிறது ஏழைகளோ நடுத்தர குடும்பமோ அனுபவிக்கிறதில்லை. ஆனால் அப்பர் மிடில் கிளாஸும் நீங்கள் மில்லியனர்ஸும் அதுக்கு மேலே இருக்கிறவங்க அழகாக வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க, வீக்கெண்ட் அனுபவிக்கிறாங்க, எல்லாம் அனுபவிக்கிறாங்க. எத்தனை சில நாட்கள் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறோமோ அத்தனை வெற்றி அடையலாம். அப்போ இங்கே சுகஸ்தான சுக்கரன் சனி வந்து 6ஆம் வீட்டுக்கு போயிடறான். 6ல் அஸ்தமனம் அடைகிறாங்கன்னு தப்பு இல்லை. நான் 6ல் சுக்கரன் இருக்கனால ஈவன் சூரியன் சனி வந்து 6ஆம் வீட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஜெயிக்கிற மாதிரி, கப்படிச்ச மாதிரி, இந்தியா கப்படிச்சு இல்லையா, அது மாதிரி கப்படிக்கிற மாதிரி கூட சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல சந்தோஷம், சுகம் பெருசு தான் கிடைக்குது. அதோட பெருசு வெற்றி கிடைக்குன்னு நம்ம எடுத்துருப்போம். சொத்து விருத்தி இருக்குது, வீடு வாசல், வண்டி வாங்கணும். நீங்கள் பணத்தில் கடனில் வாங்கலாம், அல்லது சம்பாரித்து வாங்கலாம், அல்லது பேங்க் லோனில் வாங்கலாங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம். புத்திர விருத்தி எக்ஸ்ட்ராடினரி. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விருத்தி மிக அருமை. பெயர் புகழ் மரியாதை மிக அருமை. பெரியவர்களுடைய அந்த ஆசீர்வாதம், அந்த ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ரொம்ப அதிகமாக நான் நினைக்கிறது, அதாவது கடனை அழிக்கலாம், புது கடன் வாங்கிக்கலாம், ஒரு வாழ்க்கையை உருவாக்கலாம், சேலஞ்சு பண்ணலாம், சேலஞ்சில் ஜெயிக்கலாம், போட்டியில் ஜெயிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தான் நம்ம போட்டி, அடுத்தவங்க நம்ம போட்டியில். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி பிறப்பு, ஒவ்வொரு ஜாதகம் ஒரு தனி ஜாதகம். அப்போ நீங்கள் ஒரு தனி ஸ்பெசிஃபிக். நீங்கள் அடுத்தவங்க சண்டை போகிறீங்கன்னு கிரிக்கெட் பிளேயர் இல்லையே. கிரிக்கெட் பிளேயர் இருந்தால் கூட சச்சின் டெண்டுல்கர் வேறு, லக்ஷ்மண் வேறு, கோலி வேறு, ரோஹித் வேறு.
ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பெஷல் மேன், நம்ம ஜெயிக்கிறோம். அப்படி தான் போகணும். போட்டியில் ஜெயிக்கணும்னு போக வேண்டாம். ஒரு பெருத்த வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது இந்த வாரத்தில். ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணி அந்த வெற்றி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புஷ். நான் ஏன் இலக்கை நோக்கி பயணம்னு சொல்கிறேன்? ஒவ்வொரு வாரமும் நான் கொடுக்குற பலன் இலக்கை நோக்கி பயணத்துக்கு பயன்படும். நம்ம இலக்கு என்ன? 5 to 10 மடங்கு இந்த வருடத்தில் ஜெயிக்கணும். அதுக்கு முயற்சி பண்ணி பாரு. ஸோ அதற்கு இந்த தினசரி பலன், மாத பலன், வார பலன் உங்களுக்கு பயன்படும். இப்போ கடன் எதிரி போட்டியில் பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கிறீங்கன்னு அதுக்கு அர்த்தமாக எடுத்துக்கலாம். அடுத்த பயனுக்கு பார்க்கணும் நம்பரில் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் பாருங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம். ஜோதிடம் உண்மையாக பொய்யானா, பொய்ன்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம ஒரு பெரிய லெவலில் ஒரு நாள் உட்காந்து பேசி அது ஜோதிடம் எவ்வளோ பயன்படுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ உண்மையாக பொய்யன்னா இப்போ டிஎன்ஏலேருந்து மனிதன் வந்தான்னு சொல்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் வேறு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு முன்னால் நம்முடைய இந்த உலகத்துக்கு வந்து இங்கே தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்துனாங்க. வேறு கிரகத்துலேருந்து மழை உள்ளே வந்துனாங்க. உயிரே இப்போ வேறு கிரகத்துலேருந்து வந்துங்கிறாங்க. முதல்ல கடல்லேருந்து ஒரு சில பிராணிலேருந்து உயிர் உருவாச்சுன்னு சொன்னால், அப்புறம் காட்டிலிருந்து உயிர் உருவாச்சுன்னு சொன்னால், இப்போ வந்து எங்கிருந்தோ வந்த ஒரு விண்கல் மூலமாக ஒரு உயிர் நம்ம இந்த உலகத்துக்கு வந்துச்சுங்கிறான். இந்த கடல் தண்ணியே வேறொரு கிரகத்துலேருந்து தான், வேறொரு வெளி பால்வெளியிலேருந்து தான் இங்கே வந்துச்சுன்னு சொல்கிறான். சயின்ஸ் 1000 விஷயங்களை மாற்றி மாற்றி சொல்லிகிட்ருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு மனதை பக்குவப்படுத்துகிற ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் வந்து இந்த ஜோதிடம். இதை பற்றி புரியாதவங்க, தெரியாதவங்க, புரிஞ்சிக்க விரும்பாதவங்க என்ன வேணாலும் பேசலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தொடர்ந்து எடுத்துகிட்டு போங்க. நான் உங்களுக்கு அவ்வளோ பயன்படுவேன். சித்தாந்தங்கள் அற்புதமான சித்தாந்தங்கள். திருச்செந்தூர் முருகனுக்கும் பள்ளி முருகனுக்கும் வித்தியாசம் இருக்குது. எந்த முருகனை கும்பிட்டா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த வாழ்வியல்லையும் அந்த 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 ப்ரேயர்ஸ் வந்து அவ்வளோ பயன்படுது. இப்போ திருச்செந்தூர் முருகன்ட்ட போய் கேட்க வேண்டியது போய் பள்ளி முருகன்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பள்ளி முருகன்ட்ட கேட்கறது போய் திருப்பதி பாலாஜியில் கேட்கக்கூடாது. ஸோ எந்த விஷயத்துக்கு எங்கே போகணும்னு தெரிஞ்சு போய் கடவுளை வணங்கினா அவ்வளோ வெற்றி காத்துட்ருக்கு. ஸோ என்னுடைய வழிகாட்டுறது உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதனால் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். அடுத்த பயன்களாக போகலாம். இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். 9ஆம் வீட்டு குரு. தொழில்ஸ்தான சந்திரன் சந்திராஷ்டம் பேசாது. காரணம் சந்திரமங்கல யோகம். அடுத்து தொழில்ஸ்தான சந்திரன் வந்து உங்களுக்கு 8, 9, 10க்கு போகிறாரு. ஈவன் 11 வரைக்கும் வர்றாருன்னா அது நல்லது. தொழில் விருத்தி நன்றாக இருக்குது. எல்லாத்த விட லாபஸ்தானத்தை 3 கிரகங்கள் பார்க்குறாங்க. புதன், செவ்வாய், ராகு. அப்போ இருக்க லாபஸ்தானத்தில் கேது வேறு இருக்கான். பெருத்த லாபம் வெற்றி உங்களுக்கு காத்துட்ருக்கு. அது எப்படி இந்த 4 நாளில் ஒரு வாரத்தை என்ன லாபம் வெற்றி? என்ன முயற்சிக்கலாம் அது நடக்கும். எதற்கும் ஜாதகத்தில் இருக்குதான்னு பாருங்கள். இல்லைன்னா முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ நடக்கலைங்கிறதுக்காக உடனே வெக்ஸ் ஆகாதீங்க. நீங்கள் வந்து தட்டுகள் திறக்கப்படும்னு ஜீசஸ் சொன்ன மாதிரி தட்டிகிட்டே இருந்தால் திறந்துடும். தட்டுறது நிறுத்திடக்கூடாது. நம்ம முயற்சியை நம்ம நிறுத்தவே கூடாது. நம்ம முயற்சித்துக்கிட்டே இருக்கணும். நாம் கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து உழைக்கிறது. இலக்கை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து உழைங்க. ஒரு சில டைம் நடக்கலை அப்படின்னா, இறைவா இது நடக்க மாட்டேங்குது, இனிமேல் நான் இதை விட்டுட்டேன், நீ பார்த்துக்கன்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா இறைவன் அதை நடத்தி தந்துடுவார். அல்லது வேறு மாதிரி முடிச்சு கொடுத்துருவார். ஸோ என்றைக்குமே வெக்ஸ் ஆகாமல் தொடர்ந்து உழைத்தாலே நம்ம வெற்றி அடைஞ்சிடறோம். அப்போ நீங்கள் தொடர்ந்து உழைச்சிருப்பாருக்கு உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னுடைய ஐடியா, இனிமேலெல்லாம் நாம் இந்த வருடத்தில் இன்னும் இன்னொரு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 9.5 மாதம் இருக்குது. இந்த 9.5 மாதங்களில் நான் 10.5 மாதங்கள், இந்த 10.5 மாதத்தில் நம்ம அவசியம் நாம் ஒரு 10 மடங்கு ஜெயித்தோம். அதுக்கு என்ன வழி? அதுக்கான ஐடியா இருக்கான இருக்குது. இப்போ நம்மளுடைய மூளையில் 72 லட்சம் வருடங்களுக்கான நினைவுகளை பதிவு செய்து திருப்பி பார்க்க முடியும், நினைச்சு பார்க்க முடியும், ரீகலெக்ட் பண்ண முடியும்னா அந்த மூளை 72 லட்சம் மடங்கு வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்தது. சரி, 72 லட்சம் வேண்டாங்க, லட்சம் மடங்கு ஜெயிக்கலாம் கூட யோசிச்சு பாருங்கள். லட்சம் மடங்கு ஜெயிக்கிற மூளையை வச்சுட்டு நம்ம ஒரு 10 மடங்கு ஜெயிக்க முடியாதா? ஸோ அப்படி ஜெயிக்கிறதுக்கான வே ஆஃப் லைஃப் எனக்கு தெரியும். ஸோ தொடர்ந்து இந்த வருஷம் முயற்சித்து 10 மடங்கு ஜெயிப்போம். அடுத்த வருடத்தில் நம்ம 50 வருட இலக்கை நம்ம அடைஞ்சிருக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம நல்லா டிசர்வ்டாக பிளான் பண்ணி நம்ம லைஃப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னுடைய தினசரி பலன்கள் உங்களுக்கு பயன்படும். மாத பலன், வார பலன் உங்களுக்கு பயன்படும். என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ண நண்பர்களே. நன்றி.